புரோட்டீன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட ஃபுட்ல இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்து அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட், அதுக்கப்புறம் ஸ்டொமக் அப்செட், ப்ளோட்டிங் இந்த மாரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றீங்களா? அப்டின்னா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, எதனால இந்த மாரி உங்களுக்கு புரோட்டீன் எடுத்துக்கும்போது ஆகுதுன்னா, நீங்க வந்து அடிக்குவேட் வாட்டர் இன்டேக் வந்து எடுத்துக்காதனால, அதுக்கப்புறம் வந்து ஃபைபர் த்ரூ ப்ராப்பர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு. அடுத்தது வந்து இப்போ ஒரு 30 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா, டக்குன்னு வந்து ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் வந்து ஒரே மீல்ல இல்லன்னா ஒரே ந டேல வந்து சடனா இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த இஷ்யூஸ் வரும். அப்படி இல்லன்னா வந்து புரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான கன்வீனியன்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்ல அப்புறமா வந்து நெறைய ஆன்லைன்ல கிடைக்கிற சப்ளிமெண்ட்ஸ் அதாவது புரோட்டீன் பவுடர்ஸ் வந்து டைரக்ட்டா எடுத்து சாப்பிடும்போது, அதாவது உங்களோட இன்டேக் ஏற்கனவே கம்மியா இருக்கு புரோட்டீன் இன்டேக்கு. சடனா நீங்க சப்ளிமெண்ட்ஸ்க்கு போம்போது இந்த மாரி இஷ்யூஸ் வரும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் ரிச் அ ஃபுட்ஸு அதாவது ஜங்க் ஃபுட்ஸு, ஹோல் ஃபுட்ஸ் இல்லாம ஜங்க் ஃபுட்ஸு, குக்கீஸு, சிப்ஸு, சாக்லேட்ஸு, பார்ஸ் இந்த மாரி நீங்க வந்து போம்போதும், இந்த மாரி ஸ்டொமக் கிராம்ப்ஸு, அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட், ப்ளோட்டிங் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு, உங்க புரோட்டீன கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணுங்க த்ரூ ஹோல் ஃபுட்ஸ். அப்படி பண்ணும்போது, இதெல்லாம் வந்து உங்க பாடிக்கு அடாப்ட் ஆயி இந்த இஷ்யூஸ்லருந்து வெளிய வரலாம்.